சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் ஆகியோர் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் கிடையாது என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் விளக்கம். கட்சியின் சட்ட விதிகளின்படி செயல்படும் அதிமுக பொதுக்குழுவின் தீர்மானத்திற்கு எதிராக செயல்பட்டால் நீக்காமல் என்ன செய்வது என கேள்வி. இணைப்பு பற்றி பேச சொன்னார். இது அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர், பிரிந்து சென்றவர்கள் அல்ல. கழகத்தின் நன்மையை கருதி கழக சட்டத்திட்ட விதி 35 படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக கழக பொருளாளர் பொறுப்பு, கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு கடைசியாக இன்னொரு 3-4 பேர்த்து எடுக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதற்கு எதிராக செயல்பட்டால் தலைமை என்ன முடிவு எடுக்கும்? ஆண்டிலேயே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன். ஜெயலலிதா உயிருடன் இருந்தவரை சென்னைக்கு வராதவர் டிடிவி எனவும் இபிஎஸ் விமர்சனம். டிடிவி தினகரன் நீங்க பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது 19/12/2011 அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர். அம்மா இறக்கின்ற வரை 10 ஆண்டு காலம் இவர் சென்னைக்கே வரல. அந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார். ஜெயலலிதா உயிருடன் இருந்திருந்தால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஓபிஎஸ் சந்தித்திருப்பாரா? திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பிருப்பதாக கூறிய ஓபிஎஸ்ஐ எப்படி கட்சியில் சேர்ப்பது எனவும் இபிஎஸ் கேள்வி. அதோட அண்மையில் திரு ஓபிஎஸ் அவர்களும் அவருடைய மகன் முன்னாள் எம்பி அவர்களும் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஊக்குவித்து கொடுத்து பேசுகிறாங்க. அம்மா இருந்தால் இப்படி செயல்பாட்டில் இடங்குவாங்களா? இப்போ ஒரு 4 நாளைக்கு முந்தி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவர்களெல்லாம் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இணைக்க முடியும்? ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசி என கூறும் செங்கோட்டையன் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திமுகவை எதிர்த்து சட்டமன்றத்திலோ பொதுக்கூட்டத்திலோ பேசியது கிடையாது என்பதால் தான் திமுகவின் பி டீம் என கூறுவதாகவும் விளக்கம். எப்பொழுது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாசி அப்படின்னு சொல்றாரு. அம்மா விசுவாசியா இருந்தா ஏன் அமைச்சா இருக்கும்போதே அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கிறாங்க? எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் பேசுனதே கிடையாது. திமுக எடுத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுறது கிடையாது. பொதுக்கூட்டத்திலையும் பேசுனதே கிடையாது. ஆக டிஎம்கேக்கு பி டீமாக இருப்பது நிரூபணமானது. இதில் யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது. செங்கோட்டையனுக்கு எப்போது 2 வாய்ப்புகள் கிடைத்தது என இபிஎஸ் கேள்வி. எத்தனை எம்எல்ஏக்கள் செங்கோட்டையனுடன் இருக்கிறார்கள் எனவும் வினா. எங்க வாய்ப்பு கிடைச்சிருந்தா இப்போ இவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்கணும். எந்த எம்எல்ஏ இவர் தேர்ந்தெடுத்தாங்க? இவரோட எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறாங்க சொல்லுங்க. எங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆக அத்தனையும் ஒரு பொய் செய்திகள். இவர் மாய உலகத்தை மக்களை உருவாக்கி அந்த பகுதியில் ஒரு சிற்றரசு போல நடந்துக்கிட்டு இருந்தார். இன்றைக்கு அந்த பகுதி மக்களுக்கு விடிவு காலம் பிறந்திருக்குது, சுதந்திரம் பெற்றிருக்குது. அதனால தான் அங்கே இருக்கிற நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்லாம் இன்னைக்கு இனிப்பு வழங்கிட்டு இருக்காருன்னா அவருடைய செயல்பாடு எப்படின்னு பாருங்க. கொடநாட்டில் 2-3 கொலைகள் நடந்திருப்பதாக கூறுகிறார் செங்கோட்டையன். மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டு வன்மத்துடன் பேசுவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. 2-3 கொலை நடக்கிறாரு. என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமாக இருக்கிறவங்களாம் எப்படி இருந்திருப்பார்? கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? எப்படி மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று நாடகத்தை அரங்கேற்றிக்கணும்? இதுல தெளிவாக இருக்குது. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடுது பாருங்க. செங்கோட்டையன் தன்னுடன் அடிக்கடி பேசுவதாக கூறி டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பில் ஆடியோவை வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்.
அதோட இன்னைக்கு டிடியோட எங்க பாருங்க தொடர்பு என்ன அவருக்கு அவரோட அடிக்கடி பேசுறீங்க டிடியோட அடிக்கடி பேசிட்டு இருக்காரு. இப்படி அண்ணா திமுக தலைமைக்கு விரோதமா செயல்பட்டா நாங்க தலைமை கழகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கோம். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களுடன் பேசியது உண்மைதான் என செங்கோட்டையன் பேட்டி. தேவர் குரு பூஜையில் கலந்து கொண்டதால் தான் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. தேவர் ஜெயந்தியிலே சென்று தேவருக்கு மரியாதை செலுத்தி தேம திருமகனாருடைய அந்த பூஜையிலே கலந்து கொண்டு எனக்கு கிடைத்த பரிசுதான் எனது இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு தியாகம் செய்து தேசிய தலைவராக எல்லோராலும் போற்றப்படுகிற எல்லோராலும் நேசிக்கப்படுகிற ஒரு தலைவருடைய விழாவிலே கலந்து கொண்டு நீக்கப்பட்டவரோடும் பேசியது உண்மை. நீங்களும் இந்த இயக்கத்திலே வலிமை சேர்ப்பதற்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவரிடத்திலே நாங்கள் பேசியிருக்கிறேன். நான் அதை மறுக்கவில்லை. திமுகவின் பி டீம் தாம் கிடையாது என செங்கோட்டையன் மறுப்பு. கொடநாடு வழக்கில் A1 EPS எனவும் செய்தியாளர் சந்திப்பில் பகிர். இன்றைக்கு கொடநாடு வழக்கு என்பது நாம் ஏன் இன்று வரையிலும் குரல் கொடுக்கவில்லை? நான் சாதாரண பொறுப்பாளர், இந்த இயக்கத்தை வளர்த்தவர், நாம் தெய்வமாக நேசிக்கப்பட்டவர். அம்மாவுடைய இல்லத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி பல்வேறு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது, 3-4 கொலைகள். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இருக்கின்ற போது ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என் தொண்டருடைய கருத்தாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நான் பி டீமிலே இல்லை, A1 அவர் இருக்கிறார், அதுதான் உண்மை. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியிலிருந்து 10 நிமிடத்தில் நீக்கப்பட்டார் OPS. EPSின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சரே எழுந்து கருத்து கூறி நீக்கப்பட்டதாக செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. சட்டமன்ற வரலாற்றில் துணைத் தலைவராக OPS இருக்கின்ற போது அவரை நீக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கின்ற போது முதலமைச்சரே எழுந்து இதற்கான கருத்துக்களை சட்டப்பேரவைத் தலைவர் விரைந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் 10 நிமிடத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அதை அறிவித்தார் என்பதும் நாடறியும். ஆனால் அதற்கு முன்னாலே எத்தனையோ கடிதங்கள் கொடுக்கின்ற போது அந்த கடிதத்திற்கு முதலமைச்சர் ஒப்புதல் இல்லாமல் அந்த கருத்துக்கள் வெளிப்படுத்த முடியவில்லை என்பது அன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டில் இன்றைக்கும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இரட்டை இலை வழக்கில் நீதிமன்றம் சென்ற OPSஐ மீண்டும் அதிமுகவில் சேர்க்க சொல்கிறீர்களா என நிருபர் கேள்வி. நியூஸ் தமிழ் நிருபர் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிய நிலையில் பேட்டியை பாதியில் முடித்துக் கொண்ட செங்கோட்டையன், இரட்டலைக்காக நீதிமன்றத்தை நாடினாரு, அவர் மீண்டும் கட்சியில் இணைக்கணும் அப்படின்னு கேட்பது நியாயமா? உங்களுக்கு நன்றாக தெரியும், காளிமுத்து என்ன விமர்சனம் செய்தார், வளர்மதி என்ன விமர்சனம் செய்தார், எவ்வளவு கேவலமான வார்த்தையை அம்மா இடத்திலே பேசினார். அவருக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லையா? அந்த அங்கீகாரத்தை கொடுத்த காரணத்தின் அடிப்படையிலே தான் அந்த 2 தெய்வங்களும் இன்றைக்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே குறிப்பிட்டேன். கட்சியில் இருந்து நீக்கினால் மகிழ்ச்சிதான் என 2 நாட்களுக்கு முன்பு கூறிய செங்கோட்டையன், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது மனவேதனையை ஏற்படுத்துவதாக இன்று பேட்டி. இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மனவேதனை அடைகிறேன், வருத்தப்படுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன். இந்த இயக்கத்திற்காக 53 ஆண்டுகள் நான் இந்த இயக்கத்திற்காக என்னை அர்ப்பணித்தவன். தலைவர் காலத்திலே முதலே செயலாளராக இருந்து பணியாற்றியவன் 72. அப்படிப்பட்ட எனக்கு இதுபோன்ற தீர்ப்பு என்பது
உண்மையிலேயே மன வேதனையை அளிக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கொடநாடு கொலை வழக்கு குறித்து பேசினாலே பதறுகிறார் இபிஎஸ் பதறுவதற்கான காரணம் என்ன என்று டிடிவி தினகரன் கேள்வி. கொலை வழக்க அதை பத்தி பேசினாலே பழனிசாமி பதறாருல, அதுக்கு காரணம் என்னன்னு அவர்கிட்ட கேள்வி. சென்னையில் மீண்டும் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 90,480 ரூபாய்க்கு விற்பனை. மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தெற்கு மியான்மர் கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் வானிலை மையம் தகவல். எல்லை போராட்ட தியாகிகள் நாளில் குமரி தந்தை மார்ஷல் மணி, சிலம்பு செல்வர், மாப்போசி ஆகியோருக்கு வீர வணக்கம் என முதலமைச்சர் எக்ஸ் பதிவு. போராடாவிட்டால் நமக்கு சொந்தமான நிலம் மட்டுமல்ல, வாக்குரிமையே கூட பறிபோய்விடும் என அப்போதே காட்டி சென்ற தலைவர்கள் வழியில் உரிமைகளை மீட்போம் என உறுதி. சென்னை கிண்டி சுற்றுச்சூழல் பூங்காவில் தோட்டக்கலை சார்பில் நாற்றுப்பண்ணை மற்றும் நீர்நிலைகளின் கரைகளை வலுப்படுத்தும் பணிகள் தொடக்கம். மரக்கன்று நட்டு பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தனது செயல்பாடுகளால் அதிமுகவை அழித்து பாஜகவை வளர்ப்பதாக விமர்சனம். செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியது தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் சேகர்பாபு பதில். எடப்பாடியினுடைய அதிதீவிரமான அற்புதமான ராஜதந்திரமான நடவடிக்கைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் புற்றரிப்பது போல இன்றைக்கு அதிமுகவை அவரே அரித்துக் கொண்டு பாரதிய ஜனதாவை வலுவாக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். 4730 கோடி ரூபாய் மணல் ஊழல் குறித்து வழக்கு தொடர்ந்து விசாரிக்க திமுக அரசு அஞ்சுவது ஏன்? பெருந்தலைகள் உருளும் என அச்சமா என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. மக்கள் விரோத திமுகவிடம் இருந்து மக்கள் சக்தியுடன் துணையோடு தமிழ்நாட்டை மீட்போம் என தாவிக தலைவர் விஜய் சூளுரை. தமிழின் பெருமையும் தமிழ்நாட்டின் புகழும் உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கட்டும் என கூறி தமிழ்நாடு நாள் வாழ்த்து தெரிவித்த விஜய். கரூர் வேலுசாமிபுரத்தில் 2வது நாளாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. 41 பேரை பலிகொண்ட இடத்தை அளவிடும் அதிகாரிகள். கார் விபத்து தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பி மத மோதலை உருவாக்க திட்டமிட்டதாக எழுந்த புகார் எதிரொலி. மதுரை ஆதீனத்தை இன்று நேரில் விசாரிக்கிறது சென்னை சைபர் கிரைம் காவல்துறை. கரூர் அருகே எம்சான் ஏற்றி சென்ற லாரி சாலையோரம் கவிழ்ந்த விபத்து. லாரியின் மேல் பகுதியில் அமர்ந்து சென்ற வடமாநில தொழிலாளர்கள் 3 உயிரிழந்த சம்பவம். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. அணைக்கு 10,500 கன அடி நீர்வரத்து உள்ள நிலையில் 16,000 கன அடி நீர் வெளியேற்றம். பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து புதுச்சேரி விடுபட்டு இந்தியாவுடன் இணைந்ததன் 71ஆம் ஆண்டு கொண்டாட்டம். காந்தி திடலில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் ரங்கசாமி. பன்ருட்டி அருகே 5 மாத கர்ப்பிணி தூக்கிட்டு தற்கொலை. திருமணமான 6 மாதத்தில் உயிரை மாய்த்துக் கொண்ட சூழல்.
மேட்டுப்பாளையத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன கார் ஓட்டுநர் கொலை செய்யப்பட்டது கண்டுபிடிப்பு. காரமடை நகராட்சி கவுன்சிலர் மற்றும் அவரது மகன்கள் 2 பேர் கைது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் 2 கைது. போலி ஆவணங்கள் தயாரித்த விவகாரத்தில் சிறைக்கு அனுப்பிய ஆத்திரத்தில் கொலை செய்ததாக தகவல். ஒரு நாட்டின் எதிர்காலம் ராணுவ பலத்தை தாண்டி மற்ற நாடுகளுடன் பலங்களை பகிர்வது மற்றும் நெருக்கடி சமயங்களில் தோள் கொடுப்பதை சார்ந்துள்ளது. ஆசியான் அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் பேச்சு. துனிஷியா நாட்டில் சிக்கி தவிக்கும் 48 இந்தியர்கள் சம்பளமே கொடுக்காமல் பணியாற்ற கட்டாயப்படுத்துவதாக ஜார்க்கண்ட் மாநில தொழிலாளர்கள் கதறல். மண்டல மகர விளக்கு சீசனை முன்னிட்டு சபரிமலை தரிசன ஆன்லைன் முன்பதிவு இன்று மாலை 5 மணி முதல் தொடக்கம். எரிமேலி, நிலக்கல், பம்பை உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்களின் வசதிக்காக ஸ்பாட் புக்கிங் ஏற்பாடு. மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1040ஆம் ஆண்டு சதய விழா கொண்டாட்டம். பெருவுடையாருக்கு பால், சந்தனம் உள்ளிட்ட 48 வகையான திரவியங்களால் பேராபிஷேகம் செய்து வழிபாடு.